குற்றவாளிகள் அப்படின்னாலே அவங்க எதுவும் படிக்காதவங்க, எதுவும் விவரம் அறியாதவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் மாறி இன்னைக்கு யூடியூபர்ஸா இருக்கிற யாரையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராயிட்டாங்க அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு வந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்ல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. சிறுவர்களை டார்கெட் பண்ணி அவங்களை கடத்திட்டு போயிட்டு மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்கக்கூடிய பணக்காரங்களுக்கு கே செக்ஸ் அனுப்புறதுக்காக சிறுவர்களை பெரிய பெரிய ஆட்களுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கறத அந்த பசங்க சொல்றாங்களா. திருச்சி சாதனா அப்படிங்கிறவங்களை மட்டும் அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா இதுல ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம். அதையும் தாண்டி இந்த சமீபத்துல ட்ரெண்ட் ஆன ஒருத்தர் 2 நாக்குகளை கொண்டு வீடியோஸ் போட்டு நம்ம பார்த்தது என்னன்னா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரியாது, எனக்கு மிகப்பெரிய அளவுல படிப்பறிவு எல்லாம் கிடையாது, அதனால எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அப்பாவி மாதிரி தான் பேட்டி கொடுத்தாரு. ஆனா இந்த ஒரு வழக்குல அவருடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுவர்களை மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு செட் பண்ணி விடக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாவே அந்த ஒரு நபர் தான் இருந்திருக்கிறார். FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் யாசர் சார் தான் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார், நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்றது. சோ சித்ரா அப்படின்ற ஒரு பெண் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல வந்துட்டு ஒரு சில யூடியூபர்ஸோட நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணி இவங்கெல்லாம் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க, அண்டர் 18 குழந்தைகளை வச்சுட்டு தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு இந்த ஒரு நியூஸை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மீடியா முழுக்க இதை ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னா குற்றவாளிகள் அப்படின்னாலே அவங்க எதுவும் படிக்காதவங்க, எதுவும் விவரம் அறியாதவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் மாறி இன்னைக்கு யூடியூபர்ஸா இருக்கிற யாரையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னு சொன்னா வீடியோக்கள் போடக்கூடியவங்க கோமாளிகள் மாதிரியும் ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரியும் தங்களை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவங்க மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. எவ்வளவு நபர்கள் மக்களுக்கு தேவையான எத்தனையோ நல்ல கருத்துக்களை சொல்றவங்க இருந்தாலும் மற்றொரு பக்கம் தங்களையே ஒரு கோமாளிகளை போல சித்தரிச்சு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் எடுத்து மிகப்பெரிய அளவுல அதன் மூலமா சம்பாதிக்கக்கூடிய யூடியூபர் சில பேர் இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் மக்கள் அவங்களை எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா, சரி நமக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, இவங்க பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம், ரிலாக்ஸ் ஆயிப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு பின்னாடியும் ஒரு முகம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சமூக ஆர்வலர் சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட இருந்துதான். அப்ப இவங்க உண்மையிலேயே சமூக ஆர்வலர் தானா இல்லையா அப்படிங்கறத கடைசியா நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். அப்ப இவங்களுடைய ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு யூடியூபரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு யூடியூப்ல இருந்து ரெவன்யூவும் வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னா 2023 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய யூடியூப் சேனல்ல 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் வந்திருக்கு. அந்த ஒரு வருமானம் நம்மளுடைய யூடியூப்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், AdSense அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அப்ப இவங்களுடைய AdSenseல 2.5 லட்சம் ரூபாய் பணம் காட்டுது. ஆனா அந்த ஒரு பணம் இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல 2.5 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆன மாதிரி காட்டவே இல்லை. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு அட்மினை நியமிச்சு எனக்கு வந்த காசு என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து வேற யாருக்கு போச்சு, என்னுடைய பேங்க்குக்கு வரலன்னா வேற யாருடைய பேங்க்குக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க. அப்படி வெரிஃபை பண்ணக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு வந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்ல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க பிரஸ் மீட்ல அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பணம் எங்க போச்சுங்கிறத தேடுறதுக்காக என்னுடைய அட்மின் கிட்ட சொல்லியிருந்தேன். அட்மின் வந்து திவ்யா கள்ளச்சின்ற ஐடிக்கு தான் இந்த காசு போயிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ திவ்யா கள்ளச்சியை சந்திச்சு என்னுடைய காசு எப்படி உன் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, எப்படி என் காசை நீ எடுத்த, என்ன ஹேக் பண்ண அப்படிங்கறத கேட்டு என்னுடைய பணத்தை திருப்பி வாங்குறதுக்காக இங்க இருந்து நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நான் கிளம்பி போனேன். போகக்கூடிய நேரத்துல திவ்யா கள்ளச்சியுடைய வீட்லயே போயிட்டு நான் அவங்களை சந்திச்சேன். சந்திக்கும் பொழுது முதல்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, ஏன் இப்படி சோசியல் மீடியாவில் தேவையில்லாத ஆபாசமான கருத்துக்களை கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அப்ப நம்ம இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். இவங்க திவ்யா கள்ளச்சியை சந்திக்க போனது இவங்களுடைய காசை பத்தி கேட்கறதுக்காக. ஆனா போன இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கறத காட்டணுங்கிறதுக்காக பிரஸ் மீடியால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன் இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் போடுறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க நான் அப்படிதான் போடுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி வெளியில வந்து கார் ஏறுறாங்களாம். கார் ஏறக்கூடிய நேரத்துல அங்க இருந்து ஒரு 2 சிறுவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வேகமா ஓடி வந்து, நீங்க தான் இவ்வளவு நேரம் திவ்யா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்ட மாதிரியும், இவங்க ஆமா நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு
அவங்களை எதிர்த்துலாம் யாருமே பேச மாட்டாங்களே, இவ்வளவு சத்தமாலாம் யாரும் பேச மாட்டாங்களே, நீங்க மட்டும் எப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் நாங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்களை அந்த சிறுவர்கள் சொல்றாங்களாம். ஓகே, அந்த சின்ன குழந்தைங்க வந்துட்டு இவங்க கிட்ட என்ன நடக்குதுன்றத சொல்லிருக்காங்க. ஆமா, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய 14, 16 வயசுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் அந்த ஸ்டோரியை சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்கன்னா, எங்களை இங்க இருக்கக்கூடிய திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அவங்க கூடவே இருக்கக்கூடிய கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஏதாச்சும் காசு கொடுத்தோ பொருளை கொடுத்தோ இல்லாட்டி எங்களுக்கு எதன் மேல ஆசை இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியோ எங்களை இந்த இடத்துக்கு கடத்திட்டு வந்து வச்சு எங்களை கே செக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல சிறுமிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லா நபர்களுமே கேட்டிருப்போம். சிறுமிகளை கூட்டு போய் அவங்களுடைய தந்தையை இப்படி பண்ணிட்டாங்க, சிறுமிகளை கூட்டு போய் அவங்க வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கறத ஸ்கூல்ல நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் கேட்டிருப்போம். ஆனா இந்த இடத்துல தமிழ்நாட்டுல புதுசா இப்படி ஒரு விஷயமா எழும்பக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, சிறுவர்களை டார்கெட் பண்ணி அவங்கள கடத்திட்டு போயிட்டு மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்கக்கூடிய பணக்காரங்களுக்கு கே செக்ஸ் அனுப்புறதுக்காக சிறுவர்களை பெரிய பெரிய ஆட்களுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கறத அந்த பசங்க சொல்றாங்களா. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கூட்டிட்டு போகக்கூடிய நேரத்துல முதல்ல எங்களை கடத்திட்டு வந்துருவாங்க, எங்களை நிர்வாணப்படுத்தி அதை வீடியோ எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இங்க இருந்து அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பையன் வேணுமா இந்த பையன் வேணுமான்னு சூஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. அவங்க யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட எங்களை அனுப்பி வைப்பாங்க. எங்களை அனுப்புறது மூலமா 50,000, 75,000, 1 லட்சம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் அவங்க வாங்குறாங்க இப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே அந்த சிறுவர்கள் சொல்றாங்க. உடனே இது என்ன புது பிரச்சனையா இருக்கு, அப்ப இதை போய் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க சமூக ஆர்வலர்ல, அப்ப அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி காருக்குள்ள இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அங்க கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவர் யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியால பார்த்திருப்போம். ஏன்னா இந்த திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டிக்டாக் மூலமாக தான் ஃபேம்க்கே வராங்க. டிக்டாக் தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவில இன்ஸ்டாகிராமும் யூடியூபரும் மிகப்பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அங்க போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாஸ்குள்ள வராங்க. இதுல நல்ல ஃபேம் ஆகக்கூடிய நேரத்துல அவங்க தொடர்ச்சியா போட்ட வீடியோவே என்னன்னு சொன்னா, கார்த்தின்னு ஒருத்தர் இருந்தான், கண்டால ஒரு கார்த்தின்னு ஒருத்தர் இருந்தான், என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், அவனை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, அவனை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் வரைக்கும் திவ்யா அவங்க பண்ணிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் அதன் மூலமாகவே எழுந்திருக்கு. அப்போ அதை ஒரு கண்டென்ட்டா வச்சுதான் ஒரு பெரிய அளவுல ஃபேமாவே வளர்ந்தாங்க. அப்போ அந்த கார்த்தின்னு சொல்லக்கூடியவர் அந்த வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்கிறாரு. அப்ப இந்த சித்ரான்னு சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் கார்த்தி கிட்ட கேட்கும் பொழுது, கார்த்திங்கிறவர் எனக்கு எதுவும் தெரியாது, எதுவா இருந்தாலும் திவ்யா கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு, திவ்யாவை கேட்கும் பொழுது திவ்யா அவங்க ஐயோ இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு, யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படிங்கறது தெரிஞ்சு பதறி போயிட்டு, அக்கா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளில சொல்லிடாதீங்க, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம், இந்த மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல, இனிமே திருந்திருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இவங்க உன்னுடைய போனை கொடு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்களுடைய போனை பறிமுதல் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருக்கு. போன்ல இந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் சிஸ்டத்துல 1000க்கு மேல வச்சிருந்தாங்கன்னு விசாரணையில் ஒவ்வொரு விஷயங்களா வெளியில தெரியுது. அப்ப 200 வீடியோஸ் மேல அவங்க வச்சிருக்காங்க, நிறைய ஆடியோஸ் வச்சிருக்காங்க. இதுவும் என்ன மாதிரியான வீடியோஸ் அப்படின்னு சொன்னா, இன்னும் திவ்யா கலர்ச்சியை போல பல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் திவ்யா கலர்ச்சியை போலவே ஆபாசமான முறையில யாரையாச்சும் ஒருத்தவங்களை திட்டி வீடியோ போடுறது, வியூஸ்க்காக எதை வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வீடியோஸ் போடுறாங்க. இந்த வீடியோல வரக்கூடிய யூடியூபர்ஸோட ஆபாச வீடியோக்களும் அந்த போன்ல இருக்கு. ஆமா, அவங்க பேசினப்ப கூட இந்த திருச்சி சாதனா அவங்களோட நேம் ரொம்ப மென்ஷன் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு நைட்டுக்கு வந்துட்டு 1 லேக்லாம் 1 லேக் வரைக்கும் வாங்குறாங்க, அண்ட் அவங்களோட ஆபாச வீடியோக்கள்ல என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ குறிப்பிட்ட அவங்கள சொல்றதுக்கு காரணம் என்ன சார்? திருச்சி சாதனா அப்படிங்கிறவங்களை மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இதுல ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம். அவங்க இன்னும் யார் யார் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ரவுடி பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வீடியோ என்கிட்ட அந்த வீடியோ அவங்களோட போன்ல இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம திருச்சி சாதனாவுடைய வீடியோ இருந்திருக்கு, ஆடியோ இருந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த சமீபத்துல ட்ரெண்ட் ஆன ஒருத்தர் 2 நாக்குகளை கொண்டு வீடியோஸ் போட்டிருந்தாரு, அவரை பத்தி கூட நம்ம பேசியிருந்தோம். அவரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போகக்கூடிய நேரத்துல கூட அங்க இருக்கக்கூடிய கமிஷனரும் கலெக்டரும் அவருக்கு அறிவுறுத்தல் சொல்லி ஒரு டாக்டர், மனத்தத்துவ டாக்டரை சந்திச்சு இப்படிலாம் பண்றது இயற்கைக்கு எதிரானதுன்னு புரிய வச்சு ரிலீஸ் பண்ணதா சொல்ல, அவரும் தெரிஞ்சதே இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரியாது, எனக்கு மிகப்பெரிய அளவுல படிப்பறிவு எல்லாம் கிடையாது, அதனால எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அப்பாவி மாதிரி தான் பேட்டி கொடுத்தாரு. ஆனா இந்த ஒரு வழக்குல அவருடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுவர்களை மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு செட் பண்ணி விடக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாவே அந்த ஒரு நபர் தான் இருந்திருக்காரு. அப்போ இவர் வந்துட்டு முழுக்க முழுக்க இவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்ளையரா வர்க் பண்ணியிருக்காரு. ஆமா, முழுக்க முழுக்க சப்ளையராவே இருந்திருக்காரு.
அதிலும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க போனை வாங்கி பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆப் ஒண்ணு செயலி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுலதான் இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்ப அந்த ஆப்ல என்ன மாதிரியான டிஸ்கஷன் எல்லாம் போகுதுன்னு சொன்னா எந்த தொழிலதிபருக்கு எந்த சிறுவன் அனுப்பலாம், இவங்க கிட்ட எவ்வளவு காசு வாங்கலாம், இதையும் தாண்டி இந்த பிசினஸையும் தாண்டி அவங்க வேற என்ன பண்றாங்கன்னு சொன்னா சில சிறுவர்களை, ஒரு விஜயோடைய ஒரு திரைப்படம் வரும்ல, விஜய் சேதுபதியை வந்து கைதிகளுக்குள்ள இருப்பாரு, ஜெயில இருப்பாரு, அங்க இருக்கக்கூடிய சீர்திருத்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வெளில போய் கொலை பண்ண வைப்பார்ல, அந்த வாணியில இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் ஹையர் பண்ணி அவங்கள வச்சு இந்த யூடியூபரை போய் கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்களை கொலை பண்றதுக்கும் பயன்படுத்தி இருக்காங்கன்ற ஆதாரங்களும் அந்த செல்போன்ல இவங்க பார்த்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே அந்த இதுல இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு அந்த சித்ரா அப்படிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் சென்னையில இருக்கக்கூடிய டிஜிபி ஆபீஸ்ல அவங்க புகாரே கொடுத்திருந்தாங்க. புகார் கொடுத்துட்டு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய நேரத்துலதான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசி வரைக்கும் அவங்க எந்த வேலைக்கு போனாங்களோ அந்த வேலையை பார்க்கல. என் யூடியூப்ல வந்த காசு என்ன ஆச்சுன்னு கேட்கதான் அவங்க போனாங்க. பட் அந்த வேலையை அவங்க பார்க்காம வேற பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப காவல்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேர்ல ஒவ்வொரு விஷயமா விசாரிக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த வழக்குல ரவுடி பேபியும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி திருச்சி சாதனா அவங்கள தாண்டி உதயா சுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, அவங்க கூட தனியா பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க பிரஸ் மீட்ல சித்ரா அப்படிங்கிறவங்க என்னுடைய பேரையும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 செகண்ட் தான் என்னுடைய பேரை சொல்லியிருக்காங்க. பட் எனக்கும் ஒரு பெரிய பிம்பம் இருக்கு, நானும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறேன், சிறுவர்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறேன், நான் பாலியல் தொழில் பண்றேன்ற மாதிரி எல்லாம் என்ன சித்தரிச்சிருக்கிறாங்க. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னுடைய கணவர் இறந்து 5 வருஷம் ஆகி நான் திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் மேல அவங்க அப்படி பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க மேல டிஃபமேஷன் கேஸ் இப்ப அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல காவல்துறை அதிகாரிகள் இந்த சித்ரான்னு சொல்லக்கூடியவங்களையும் சேர்த்து கைது பண்றாங்க. ஆமா சார், இவங்க இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யா கள்ளச்சி கார்த்தியோட சேர்த்து சித்ராவையும் கைது பண்ணி இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இவங்க தொடர்ந்து வந்துட்டு திருச்சி சாதனா அவங்க பேரை சொல்லியிருக்காங்க, ரவுடி பேபி அவங்க சூர்யா பேர் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ரவுடி பேபி அவங்க வந்துட்டு ஏற்கனவே இந்த வெளிநாட்டு போற பெண்கள் எல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு தப்பான பிசினஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப பெரிய கேங் ரொம்ப வருஷமா அப்படியே பிளான் பண்ணி இப்படி ஒரு கிரைம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுல என்னதான் சார் நடக்குது? உண்மையை சொல்லணும்னா எல்லா நபர்களுமே ஒரு பெரிய யோசனையில இருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னு சொன்னா ஒரு பெரிய குற்றவாளிகளா இருக்கிறவங்க இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு நம்ம லாஸ்ட் நடந்த ஒரு கேஸ்லயே பார்த்திருப்போம். தொடர் குற்றங்களை ஈடுபடக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கன்னு சொன்னா அதுல பெருசா ரொம்ப சுலபமான விஷயம், அதாவது ரொம்ப ஓகே இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் யூடியூபர் செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெரிய கிரைம் எல்லாம் ரொம்ப சாதாரணமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு பின்னாடி வந்து நீங்க சொன்னீங்க அந்த டிராகன் மேன் வந்துட்டு சப்ளையரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்களோட கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்ப இவங்களுக்கு பின்னாடி எந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் இருக்கும் சார்? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பெண்மணியும் மட்டும் கிடையாது, இங்க சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய சித்ரா அவங்க மேலேயும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகுதான் ஒவ்வொரு குற்றவாளிகளுமே ஆல்ரெடி ஃபேம்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகள் ஏதாச்சும் ஒரு குற்றத்துல உள்ள போயிட்டாங்கன்னு சொன்னா உடனே வெளியில வரக்கூடிய நேரத்துல அவங்க சொல்ற முன்வைக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, நான் இனி திருந்திட்டேன், இனி நான் சமூக சீர்திருத்தம் செய்ய போறேன், இனி இந்த சமூகத்துல யார் தவறு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பை நான் கையில் எடுக்க போறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த இடத்துல சித்ரான்னு சொல்லக்கூடியவங்க கூட அவங்களுடைய ரோல் இந்த சமூகத்துல என்னவா இருக்கு, நான் வளர்ந்து வரக்கூடிய சமூக ஆர்வலர்னு சொல்றாங்களே, அவங்க எந்த விஷயத்துல சமூக ஆர்வத்தை காட்டுறாங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய தவறுகளை நான் இங்க முகத்தை கிழிச்சு மக்களுக்கு வெளிச்சம் காட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாரும் பின்னாடியுமே பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணி அவங்களுடைய செல்போன்களை ஆதாரம் வச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் டிவைஸ் ஆதாரத்தை வச்சு இன்னும் யார் யார் பின்னணியில இருக்கிறாங்கன்றதான் விசாரிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா பெரிய ஆட்கள் எல்லாம் கிடையாது, ஒரு குற்றம் நடக்கணும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரைம் நடக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் பவர் இருக்கணும். அது இல்லாம இந்த மாதிரியான விஷயத்த ஈஸியா செஞ்சிட முடியாது. இல்லாட்டி கோடிக்கணக்குல பணம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதை வச்சு அவங்களால பண்ண முடியும். ஆனா யூடியூப்ல வெறுமனே வியூஸ் வச்சு சம்பாதிக்கக்கூடிய நார்மல் யூடியூபர்ஸ் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பணம் இருக்குன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க, எல்லார்ட்டையுமே ஐபோன் வச்சிருக்காங்க, எல்லாருமே கார் வச்சிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னு சொன்னா அவங்க பேசக்கூடிய ஆடியோக்கள்ல சில ஆடியோக்கள் வெளியில வந்ததே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரியான வழக்குகள்ல நம்ம தொடர்ச்சியா பண்றோம், இந்த மாதிரியான ஒரு தொழிலை செய்யறோம்,
இந்த தொழில நாளைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா வெளியில வரக்கூடியதுக்கு ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணணும். அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும். அப்போ யாரை ஹையர் பண்றது, யாருக்கு பணம் கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்கறது, இந்த விஷயத்துக்கு பணம் கொடுக்க நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி சம்பாதிக்கிறது, இப்படியான விஷயங்களும் பேசியிருக்கிறாங்க. அப்போ யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேங் இருக்கு. எல்லா நபர்களுமே தனிப்பட்ட முறையில சம்பாரிச்சு இல்லீகலா ஏர்ன் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த சித்ரா அவர்களும் வந்துட்டு நேத்து கலாட்டால ஒரு இன்டர்வியூ கொடுக்கறப்போ பெண்களை வந்துட்டு கடத்தி விக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு ஹியூமன் டிராபிகிங் தான். ஸோ அதை வந்துட்டு ஒரு பப்ளிக் சோர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இன்னுமே வந்துட்டு ரொம்ப ஜாலியா அவங்க லைஃப் ஸ்டைல வந்துட்டு கேப்சர் பண்ணி வீடியோஸ் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது சார்? என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான். ஏன்னு சொன்னா எல்லாருமே சிறைக்கு போனவங்க, குண்டாஸ்ல போனவங்க, குண்டாஸ்னா அந்த தவறை திருப்பி திருப்பி செஞ்சவங்க தான். அப்ப அந்த மாதிரியான குற்றங்களை வெளில வந்தவங்க அது குண்டாஸே பார்த்துட்டோம், இனி எதை வந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு தைரியம் இருக்கு. அதையும் தாண்டி அவங்க லட்சக்கணக்கில் வச்சிருக்கக்கூடிய காசு, ஏன்னா தொழிலதிபர்கள் கிட்ட சிறுவர்கள் அனுப்புறது மூலமா கே செக்ஸ் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை வச்சு எப்பேற்பட்ட அட்வொகேட்டை நம்ம ஹையர் பண்ணி நம்மளால கேஸ்ல இருந்து ஈஸியா வெளில வர முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்த கவனிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வெறுமனே சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும் இல்லாம வேற யாரெல்லாம் பின்னணியில இருக்கிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா இவங்களுடைய பிளான் வந்து ரொம்ப பெருசு. நம்ம ஒரு சின்ன விஷயத்துல சுருக்கிற முடியாது. ஒரு கார்த்தின்னு வீடியோ போடுற திவ்யாக்கு பின்னாடி இப்படி ஒரு பிம்பம் இருக்குன்றது இப்பதானே தெரியுது. ஆமா, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏதோ பேசிட்டு லூசு மாதிரி வீடியோ போடுது அந்த பொண்ணுன்னு இருப்பாங்களே தவிர்த்து பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதே இப்பதான் தெரிஞ்சிருக்கும். இப்படியே போனா யாரை நம்புறது, யாரை வந்துட்டு இது பண்ணிக்கிறதுனே தெரியாதே சார். இப்ப இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பா விசாரிக்கணும். ஏன்னு சொன்னா இவ்வளவு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு லீகல் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இன்னும் நீங்க பாருங்களேன், இன்னும் சில நாட்கள்ல வரலாம். ஏதாச்சும் ஒரு யூடியூப்ல அட்வொகேட்டா இருக்கிறவர், என்ன மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், ஒரு அட்வொகேட்டா அவங்க யூடியூப்ல இருந்தே ஹையர் பண்ணிருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்ல லா வீடியோஸ் போடுற ஒரு அட்வொகேட்டை நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எங்களை சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸா இருக்கிற எங்களை காப்பாத்த ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அட்வொகேட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணிருக்கலாம், யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வழக்குகள்ல விசாரிக்கக்கூடிய நேரத்துல வெளியில வரக்கூடிய உண்மைகள்ல தான் இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் இப்ப கைது பண்ணிருக்கக்கூடிய 4 நபர்கள், சித்ரா உட்பட, மக்கள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்க. அந்த ட்ரஸ்ட்டை நீங்க சோசியல் மீடியால போய் பாருங்களேன், கூகுள் பண்ணி பாருங்களேன், அந்த ஒரு ட்ரஸ்டோட நேம் பெருசா எங்கேயுமே வரல. அப்போ ட்ரஸ்ட்ன்ற பேர்ல போலியான ஒரு அடையாளத்தோட தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்களான்றதையும் காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சு அதுக்கு தனி வழக்குகள் பதிவு செய்யணும். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் நல வாரியம் தான் இந்த வழக்கையே முன்னெடுக்கிறாங்க. அப்ப இப்படி சிறுவர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றாங்களே, அப்ப அது உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அவங்க தான் போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க. அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டதுலதான் இந்த 4 நபர்களை கைது பண்ணிருக்காங்க. யாருன்னு சொன்னா அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர், கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த திவ்யா கலச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த சித்ரான்னு சொல்லக்கூடியவங்க, 4 நபர்களையும் கைது பண்ணி இப்ப அவங்க மேல பல வழக்குகளுக்கு கீழே அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு என்ன மாதிரியான வழக்குகள் அப்படின்னு சொன்னா இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குழந்தைகளை கடத்தி இல்லாட்டி அவங்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள இந்த ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி கே செக்ஸ் பண்றதா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் செக்ஷுவல் விஷயங்கள்ல ஃபேவரிசம் பண்ண சொல்லி அவங்க கேட்கறாங்கன்னு சொன்னா அதுக்கு இந்த மாதிரியான வழக்குகளை பதிவு செய்வாங்க. அப்போ இம்மாரல் டிராபிக் பிரிவென்ஷன் ஆக்டில் செக்ஷன் 4 கீழயும் செக்ஷன் 5 கீழயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சிறுவர்களா இருக்கிறனால போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டம் சிறுவர்கள் சிறுமிகளை பாதுகாக்கிறதுக்கு வரும். அப்போ அந்த சட்டத்துக்கு கீழே செக்ஷன் 4 கீழயும் 14 கீழயும் 15 கீழயும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டத்தை விட அட்வான்ஸா இந்த சட்டத்துல பெண்களுக்கு தாண்டி குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக சில சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அப்போ புதுசா இந்த சட்டத்துக்கு இவங்களாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குகளும் பதிவு செய்யப்படும். உதாரணத்துக்கு பிஎன்எஸ் செக்ஷன் 93, 95, 97, 98, 99 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிரிவுகளுக்கு கீழயும் இன்னும் சில கிரிமினல் வழக்குகளும் விசாரணையின் அடிப்படையில பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்றப்போ அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இடுன்னு இருக்கு. இத்தனை பிரிவுகளுக்கு கீழே இவங்க மேல எல்லாம் வழக்குகள் வந்துட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பேசிட்டு இருந்தப்பவே சொன்னீங்க, இவங்க வந்துட்டு ஒரு ஆப் யூஸ் பண்றாங்க, அந்த ஆப்ல வந்துட்டு இந்த மாதிரியான பிசினஸ் பண்ற எல்லா யூடியூபர்ஸும் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ தெரிஞ்சிடுச்சு, இன்னும் ஏன் கவர்மெண்ட் அந்த ஆப் பேன் பண்ணாம இருக்காங்க? ஸோ எந்த ஒரு விஷயமும் பொறுத்த வரைக்கும் ஆப்ல நாங்க இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்ன்றதும் ஒரு ஆப் தான், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கறதும் ஒரு ஆப் தான். அப்ப இவங்க எந்த ஆப்பை பயன்படுத்தினாங்கன்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய விஷயம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இவங்க அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்த விஷயத்தை இவங்க சொல்றாங்களே,
ஒரு AdSense அக்கௌண்ட்ல இருந்து எப்படி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஈஸியா காசு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அது யூடியூப் அந்த அளவுக்கு செக்யூர் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படி காசை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இவங்க சித்ரா சொல்லக்கூடிய நேரத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க ஃபாரின்ல இருந்து சில வைரஸை பை பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த வைரஸ் எப்படின்னு சொன்னா, நீங்க யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இல்லாட்டி Facebook யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 500 மெசேஜ் சடனா வரும். ஒரு மெசேஜை நீங்க தப்பா கிளிக் பண்ணிட்டா கூட உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டை அவங்க ஹேக் பண்ணி அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸை உள்ள போட்டுறாங்க. இப்படிதான் என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டிருக்கு, என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்த 2 லட்ச ரூபாய் பணம் திவ்யாக்கு போடுறது அப்படிதான் சொல்றாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பெரிய கிரைம் பண்ணக்கூடிய அளவுல ஃபாரின்ல இருந்தெல்லாம் வைரஸை பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஆப்பை எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க? பிளே ஸ்டோர்ல இந்த மாதிரியான ஆப்ஸ் இருக்கா, இல்லாட்டி வேற ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து இந்த மாதிரியான வெப்சைட்டை வாங்கி அதை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் நேத்து தானே கைது பண்ணிருக்காங்க. 24 மணி நேரம் தான் நடந்திருக்கு. அப்போ விசாரணையின் அடிப்படையில தான் அவங்க எந்த ஆப்பை யூஸ் பண்ணாங்க, அந்த ஆப்பை உருவாக்கி கொடுத்த ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரும் இங்க இருக்கலாம், அவரும் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசராகவும் இருக்கலாம். எல்லா நபர்களுமே இப்போ இவங்களா இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களான்னா கிடையாது. சோசியல் மீடியால இருக்கிற எல்லா யூடியூபர்ஸ் மேலயுமே இப்ப கண்மூடித்தனமா சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒரு நடந்திருக்கு. கண்டிப்பா சார், இப்படி ஒரு விஷயம், அதுவும் எப்படி சொல்றது, ஏன்னா நாம வந்துட்டு பாக்குறோம் அண்ட் அவங்க வந்துட்டு முட்டாள்தனமா ஒரு விஷயம் பண்ணி போடுறாங்கனாலும் அவங்கள ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த இடத்துல வெறும் அவங்கள மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ணிடவே முடியாது. ஏன்னு சொன்னா இங்க எவ்வளவோ பேர் எவ்வளவோ திறமைகளை வச்சுக்கிட்டு வீடியோ போடுறவங்க இருக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்ச டெக்னாலஜிக்கல் விஷயங்களை மக்களுக்கு சொல்றாங்க, எஜுகேஷன் ரிலேட்டடா மக்களை கொண்டு போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் தராம மக்கள் தரக்கூடிய சப்போர்ட் இங்க யாருக்கு இருக்குன்னு பாருங்களேன். சமீபத்துல இவங்க திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிறவங்க ஒரு ஆரம்பமோ ஒரு முடிவோ கிடையாது. அவங்கள தொடர்ந்து அவங்களுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் பாருங்க. சாதாரணமா நடிச்சு கோமாளித்தனமா நடிக்கிறவரு அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் பேசுறாரு. அவருக்கும் இங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் சும்மா ஏதாச்சும் ஒரு பாட்டை பாட்டிக்கிட்டு சட்டையை தூக்கிக்கிட்டு வீடியோ போட்டான்னு சொன்னா அவன் அடுத்த பெரிய ஃபேம்ல வந்துகிட்டு இருக்கான். அவனை ஸ்கூல் யூனிஃபார்மோடவே சில மீடியாக்களும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இவன்லாம் என்ன பண்ணுவான்னு சொன்னா, நாளைக்கு இவனும் ஒரு பெரிய ஆளா வருவான். ஒரு சோசியல் மீடியால ஒருத்தர் வளர்றாருன்னு சொன்னா அவருக்கு ஈஸியா கான்டாக்ட் கிடைக்கும். இப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கேன்னா எனக்கு பல நபர்களுடைய கான்டாக்ட் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏன்னு சொன்னா எனக்கு ஒரு ஃபேம் இருக்கு, எனக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா என்ன ஃபாலோ பண்ற லட்சக்கணக்கானவங்கள ஒரு 10 பேராச்சும் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் இல்லாட்டி ஒரு பொலிட்டீஷியன்ஸே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய கான்டாக்ட்லாம் எனக்கு ஈஸியா கிடைக்குது. நான் வளர்றேன்னு சொன்னா என்னுடைய கான்டாக்டை நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நல்ல விஷயத்துல யூஸ் பண்ணுவேன். ஆனா படிப்பறிவு இல்லாம இருக்கிறவங்க, கோமாளித்தனத்தை முன் வச்சு முட்டாள்தனமான வீடியோக்களை போடுறவங்க, அவங்களுக்கு வரக்கூடிய ஃபாலோவர்ஸ்ல மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்கன்னா அவங்க அந்த பவரை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பேசுற இந்த வீடியோ எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்களா, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்களான்றது தெரியாது. ஆனா திவ்யா கள்ளச்சி போடுற ஒரு வீடியோவை 1 கோடி பேர் பாக்குறாங்கன்னு சொன்னா அப்போ யாருக்கு இங்க மக்களோட சப்போர்ட் இருக்கு? அப்போ குற்றவாளிகளை வளர்த்து விடுற வேலையை மக்கள் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இவரு மாட்டுவாரா அவரு மாட்டுவாரான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா யூடியூபர்ஸ் மேலையும் இப்ப காவல்துறை அதிகாரிகளுடைய பார்வையும் திரும்பி இருக்கு. அதையும் தாண்டி இன்னும் பல யூடியூபர்ஸ் சிக்க இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்போ 4 பேர் 5 பேர் மாட்டியிருக்காங்களே தவிர இது முடிவு கிடையாது. விசாரணையில இன்னும் பல யூடியூபர்ஸ் வர இருக்கிறாங்க, இந்த பட்டியலில் சேர்க்கப்பட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த குற்றத்துல ஈடுபாடு இருக்கு, பங்களிப்பு இருக்குன்றது தெரிய வரதான் போகுது. கண்டிப்பா சார், இந்த ஒரு கேஸ் வந்துட்டு எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ இதுல சம்பந்தப்பட்ட எல்லா யூடியூபர்ஸுமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேஸ்ல வந்துட்டு ஜெயில் போயிட்டு வந்தவங்க தான். போயிட்டு வந்தாலும் இவங்க அடுத்தடுத்து அது பெரிய பெரிய கிரைம்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்றாங்க. அப்படின்னா இப்போ மாட்டிருக்காங்க, திரும்ப பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க, விசாரணை எல்லாம் போகும் அப்படின்ட்டு இருந்தாலும் இப்போ இது எப்படி முடியும்னு எடுத்துக்கிறது சார்? மேபி இவங்க இதுக்கு மேல திரும்பி வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்களா, இல்ல இதுவும் அசால்ட்டு தான்ப்பா அப்படின்னு இன்னும் அதிகமா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பொதுவா நீதிமன்றத்துடைய பார்வை எப்படி இருக்கும்னு சொன்னா, முதல் தடவை ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னு சொன்னா அவங்கள நீதிமன்றம் மன்னிச்சு விட்டுரும். ஏன்னா இங்க தண்டனைகள் எதை வச்சு வழங்கப்படுதுன்னு சொன்னா, செய்யக்கூடியவங்க தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களா இல்லாட்டி வாய்ப்பு கொடுத்தா திருந்துவாங்களா அப்படிங்கிறத நீதிமன்றம் பார்க்கும். இந்த இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லார் மேலேயும் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னா வேற வேற வழக்குகள்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதே நபர்கள் திருப்பி இதே குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னா நீதிமன்றம் திருப்பி அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து பெயில் கொடுத்து வெளில போங்கன்னா அலோவ் பண்ணாது. அவங்க மேல சிவியரான ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க, மிகப்பெரிய அளவுல அபராதமும் விதிப்பாங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட யூடியூப் அந்த மீடியாக்கள் இருக்குல்ல, அவங்களுடைய
இது எல்லாத்தையுமே சேனல் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் டெலீட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இங்க இருக்கு. ஏன்னா அவங்க பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அதை ஒரு பேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எதை வச்சு அவங்க இந்த கிரைமை பண்ணிருக்காங்களோ அதை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சேனல்ஸும் டெலீட் ஆகப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்த மாதிரியான கிரைம் யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு தூக்கி விடுறதே மக்கள் தான், அவங்க தான் யோசிக்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுக்கு மேல மக்கள் கையில தான் கொடுக்கணும், யாருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்க, இது எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படின்றது கண்டிப்பா தெரியல. ஆனா இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரியான யூடியூபர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்காம டேலண்ட் மட்டுமே வச்சுட்டு நிறைய பேர் இங்க சாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார், எங்களுக்காக ரொம்ப நன்றி.